ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூப்பரான போர்க்கு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து போர்க்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து பன்னிக்கறின்னு சொல்லுவோம். இதை விரும்பி சாப்பிடவங்க நிறைய பேர் உண்டு. அதே போல் இதுக்கு வந்து எதிரிகள், அதாவது சாப்பிடாதவங்களும் நிறைய பேர் உண்டு. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் செய்து அதுக்கப்புறமா மண் சட்டியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து செய்யாதவங்க எப்படியாவது இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே. நான் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து 1 கிலோ போர்க்கு வாங்கினோம். இதில் வந்து ஒரு 100 கிராம் தான் அந்த மாதிரி நெய் பீஸ் இருக்குது. அதை அப்படியே எடுத்து இந்த கடாயில் நம்ம போட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சு சூடாக்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டோம் அப்படின்னா இந்த நெய் வந்து கீழே வந்து படிஞ்சிடும். இதை விட நமக்கு வந்து நெய் உருக்கி எடுக்கணும்னா கூட ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். கிட்டத்தட்ட நான் இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு நெய் வந்திருக்குது. என்ன வேணும் அப்படின்னா என்ன ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போது ஒரு குக்கரில் நான் வந்து மற்ற பீஸ் எல்லாமே இந்த மாதிரி கழுகி எடுத்துக்கிட்டேன். ஒரு கிலோவில் ஒரு 100 கிராம் வந்து நெய் பீஸ்னால் ஒரு 900 கிராம் வந்து மற்ற பீஸ் இருக்குது. அது நல்லா கழுகி குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த குக்கரில் ஆட் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த தண்ணியோடு தான் வருது. இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 விசில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நான் வச்சு காணிக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கலான்னு. என்னென்னா போன தடவை வந்து நான் இதே போல் போர்க்கு வந்து குக்கரில் வந்து வச்சு நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். சிலவங்க குக்கரில் தண்ணி ஊற்றண்டாமா அப்படி கேட்டிங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இறைச்சி போடும்போதே நம்ம கழுகி எடுக்கப்போ அந்த தண்ணி வந்து அதில் இருக்கிறதுனால நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதனால அதில் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை. இன்றைக்கி வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு வந்து பீஸு. இப்போ எல்லா பீஸுமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு சின்ன ஆனியனில் 2 ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த போர்க்கு வந்து ரொம்ப கிரேவியை வைக்கணும் அந்த மாதிரி வேண்டாம். லைட்டாக ஒரு ட்ரைனஸில் நம்ம வந்து செய்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதனால தான் ஆனியன் வந்து 2 ஆனியன், சின்ன ஆனியனில் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா 4, 5 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அவசியத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து அவசியத்துக்கு இப்போ வந்து நார்மலாக ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவியாட்டு நம்ம மண்சட்டியில் செய்யப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இனி வந்து இதை ஒரு 10 விசில் நான் வச்சேன் அப்படின்னா எவ்வளவு தண்ணி வருதுன்னு உங்களுக்கு பார்க்கப்ப தெரியும். அதனால தான் நான் வந்து போன வீடியோலலாம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா தண்ணி வந்து இறைச்சிலே இருக்குது. அது வந்து 10 விசில் வச்சாலும் நமக்கு தண்ணி வந்து ஊறின மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ இது வந்து எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிலவங்க தக்காளி பழம் போடணுமான்னு கேட்பீங்க. போடவே வேண்டாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க புளி ஆட் பண்ணணுமா கேட்பீங்க. வேண்டவே வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 விசில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வெந்து கிடச்சிரும். இங்கே வந்து ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டே பாருங்கள், ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். இதில் வந்து ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஓவராக ஆயில் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து மீட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மீட் மசாலானா என்னென்னு கேட்பீங்க. நம்ம வந்து பீஃபுக்கு அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறலாம், அதுதான் மீட் மசாலா. சிலவங்க வந்து நம்ம வந்து கரம் மசாலாவெல்லாம் நம்ம வந்து நம்ம அதை வந்து ரா பீஸாக இருக்கப்போ நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி நம்ம திரித்து நம்ம உண்டாக்கலாம். ஆனால் வந்து இது வந்து கடையில் வாங்கின மீட் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன், சில்லி பவுடர், ஒரு மல்லித்தூள், அதுக்கப்புறமா இப்போ ஆட் பண்ணது வந்து பெப்பர் தான் இல்லை இம்பார்ட்டன். உங்களுக்கு எரிவு இல்லைன்னா எரிவு வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பெப்பர் ஆட் பண்ணிங்க. அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கக்கூடிய கண்டிஷன்லேயும் நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஆயில்லையே இந்த மசாலாலாம் இந்த மாதிரி மூப்பிச்சு எடுத்துட வேண்டியதான். லைட்டாக அந்த கலர் மாறின உடனே நம்ம வேக வச்ச போர்க்கு எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பார்த்துடுங்க, நான் ஊற்றுனது 1/2 கிளாஸ் வாட்டர் தான். எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்துடுங்க. அதனால நம்ம குக்கரில் வந்து இறைச்சி வந்து வேக வைக்கப்போ இதுன்னு இல்லை, சிக்கனாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம், போர்க்காக இருக்கலாம், என்ன ஒரு இறைச்சி வச்சாலுமே நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் அளவுக்காக தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம பிழியாமல் அப்படியே ஆட் பண்ணனால தண்ணி ஆட் பண்ணணுன்னு நமக்கு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்துடுங்க, எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணி வற்றக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வச்சாலே போதும். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி வருது. இதில் வந்து எலும்பும் ஒரு 4 பீஸ் போட்டிருந்தாங்க, அதுவும் சேர்ந்து தான் நம்ம இதில் வேக வச்சுருக்கோம். அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். என்னென்னா அந்த பன்னி வந்து நமக்கு இதில் வந்து நெய் பீஸ் குறவு தான், கொஞ்சம் நெய் பீஸ் கூட இருந்து அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்குள்ள சான்ஸ் உண்டு. அதனால நம்ம கவனிச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியதான். நம்ம வற்றக்கூடிய கண்டிஷனில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்ல மனம்
மணமாக இருக்கும். சிலவங்க பொடிச்சு கூட போடுவாங்க. பொடிச்சு போடுறதை விட இந்த மாதிரி ரா பீஸாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நமக்கு எரிவுக்கு நமக்கு சில்லி பவுடர், மல்லித்தூள், இல்லைன்னா வந்து பெப்பர் எதுனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து வற்றக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நமக்கு வற்றணும் அப்படின்னா நம்ம வந்து வற்றி வச்சு எடுக்கலாம். ஒவ்வொரு உலர் பீஸாக ஆக்கணும் கூட ஒத்த பீஸாக நம்ம ஆக்கி எடுக்கலாம். வந்து வாயில் வச்சு பார்க்கப்ப கொஞ்சமாக சால்ட்டு கம்மியாக இருந்தது, சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து தண்ணியாக இருக்குதா, இது கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டில் செம போர்க்கு கிரேவி, உலர் கிரேவின்னு சொல்லலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் போர்க்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லை கமெண்ட்ஸில் வந்து திட்டுறவங்களும் உண்டு, அதாவது நல்ல சூப்பராக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறவங்களும் உண்டு. நல்ல சாப்பிடவங்களுக்காக இதை என்ன ஒரு டைம் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், தண்ணியெலாம் வத்தியாச்சு. ஒத்த பீஸாக சூப்பராக இருக்குது. இது வந்து சோத்துக்கு, அதாவது சாதத்துக்கு ரசம் ப்ளஸ் வந்து இந்த போர்க்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப ஈஸியான மெத்தடா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பை.